எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 62 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படு யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைல்டை வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் நீங்கள் தங்க வைக்கிறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தங்க வைங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு டாக்டர் வந்து இந்த விழிப்புணர்வு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையான சம்பவம் என்னன்னா, சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கேர்ள் பேபி இருக்குங்க. அவங்க வேலைக்கு போகிறதுனால இந்த குழந்தைய வந்து கூட்டு குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு தங்க வச்சுருக்காங்க. அந்த கூட்டு குடும்பத்தில் பாலியல் துன்புறுத்தல், செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தெரியல. இந்த பெண்மணி 8 monthோ 9 monthோ தான் ஆகுது. இவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரல. இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. பாசிட்டிவ் வந்திருக்கு. சி இஸ் ஏ ப்ரெக்னென்ட். இந்த கேர்ள் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பெண்மணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இந்த பாசிட்டிவ் வந்திருக்கு. டாக்டர் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் நாங்கள் இருந்தேன், அங்கே என்னை வந்து ரிலேஷன் தான் என்னை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி குட் டச் பேட் டச் வந்து சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாதான். அதாவது ஒரு டானிக் மாதிரி ஒன்று இருக்குங்களாம். அதை வந்து கொடுத்துட்டா அந்த பெண்ணுக்கு வந்து தெரியாதான், அந்த குழந்தைக்கு வந்து தெரியாதான் நம்ம கத்தணும், இது வந்து தப்பான ஒரு விஷயம்ன்றது எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாதான். தெரியாத அளவுக்கு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், உண்மை சம்பவத்தை டாக்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பெண் பிள்ளைங்களை பாதுகாப்பாக வளங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் அவங்க வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தங்க வச்சுருக்காங்க. அந்த வீட்டிலே இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அந்த டாக்டர் வந்து இதை வந்து கலங்கிடுச்சு. அவங்களுக்கு கலங்கத்தோடு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறாங்க. பெண் பிள்ளையை பெற்றவங்க எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, நல்லபடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்கணும். ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருக்கணுங்க. பேரண்ட்ஸ் கேர்ள்ஸ் பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருக்கணும். யார் யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. சிங்கிள் பேரண்ட் அவங்களுடைய கட்டாயம் என்ன தெரியுங்களா, வேலைக்கு போகணுன்ற கட்டாயம். சொந்தக்காரங்க வீடு தானேன்னு சொல்லி இவங்க வந்து தங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் மிரட்டியிருக்காரா சித்தப்பா, வெளியில் வந்து நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்லிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை மிரட்டி வச்சுருக்காங்க. அந்த டாக்டர் மட்டும் கேட்கலன்னா இந்த கேர்ள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கேர்ளுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல. வெரி ஷாக்கிங். ஸோ அதனால் அந்த டாக்டர் வந்து விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்காங்க. ப்ளீஸ், பெண்கள் ஆகிய நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதை பற்றி குட் டச் பேட் டச் வந்து சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு. கேர்ள்ஸ், இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு விழிப்புணர்வு வீடியோ அந்த டாக்டர் வந்து போட்டிருக்காங்க. இது உண்மை சம்பவம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்க வந்து மனவேதனையால் இந்த பதிவிட்டிருக்காங்க. அந்த டாக்டர் மட்டும் அந்த பெண்மணிக்கிட்ட கேட்கலன்னா எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த பேரண்ட்ஸ், சிங்கிள் பேரண்ட்ஸ் எவ்வளோ அவங்க ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களால பேச்சே வரலையே அவங்களுக்கு. டாக்டர் ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. உண்மையாக இன்றைக்கி டாக்டர் கண்ட்ரோலில் அந்த பொண்ணு வந்து
பெரிய ஆளாகி படித்து பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இன்சிடெண்ட் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. குட் டச் எது பேட் டச் எதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? பெண் பிள்ளைங்களுக்கு அதுவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும், சரியா? இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். சீலட்டு காய்ஸ், உங்கள் சுகன்யா. இது கூட நான் எதுக்கு இந்த ஷேர் பண்ணுறேன்னா, சில விஷயத்தை பேசுகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு கூச்சமாக தான் இருக்கும் அந்த விஷயத்தை பேசும்போது. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண், இதே மாதிரி நிறைய பேர் பல கோடி பெண்கள் இருப்பாங்க, வெளியில் தெரியாது நிறைய பேருக்கு. இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோவும் ஷேர் பண்ணிங்கன்னா பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்று பதிவிடுறோம். சீல்விட்டு காய்ஸ், உங்கள் சுகனி. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களான்னு நீங்கள் தான் வந்து ஃப்ரெண்ட்லியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்கூலில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஒளிவு முறை இல்லாத எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து வேலைக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி அவங்களுடைய இப்படி தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். இதை மாற்றம் கொண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசணும். சீலட்டு காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சீலட்டு காய்ஸ், உங்கள் சுகன்யா.